ஆந்தாள் ஆட் பண்ணானா ஒருவேளை அப்டேட்டில் இல்லையோ அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அது வேணும்னே தான் பண்ணியிருக்கேன். எனக்கு அங்கே தேவைப்படுதுங்க. என்னை தரக்குறவாக பார்க்கணும். முன்னாடி நீங்கள் எடுத்திருந்த காலத்துலையும் இப்போ வந்து சினிமா எப்படி சார் மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் 1969 சிறுதர் சார் கூட ஒர்க் பண்ணுறப்ப எடுத்த படம் என்னென்னா நான் படம் பண்ணுறப்ப ரோஹித் கனகராஜ் காலேஜ் முடிச்சிட்டு நான் வந்து சினிமா இது பண்ணிட்டு போகிறப்ப அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போலாம் பைக்கை பறக்க விட்டு தீயை பறக்க விட்டு பிரமாண்டம் பண்ணா படடின்னு போனேன். இப்போ தான் திமிர் 2 அந்த படம் முடிச்சாச்சு. இப்போ என் நண்பனாக இருக்கு, அவங்க தான் வந்து இவர் தான் டேரக்டர் தருண் கோபி. திமிரு காளை சார் நீங்களே சார் உங்கள் படம் பார்த்தேன் சார். நான் அது உதாரணம் சொல்லணும்னா சமுத்திரக்கணி சொல்லுவான், என்னடா அவன் வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றான். காலைக்கும் திமிருக்கு நடுவில் வெறும் 8000 ரூபா வச்சுட்டுலாம் நான் காரில் போயிருக்கேன். அப்போ என்கிட்ட நாதஸ் மீடியாக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேரக்டராவோ ஹீரோவாவோ ரெண்டுமே கலக்கியிருக்க ஒருத்தரை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். இப்போ வந்து சிம்பு சார் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள் நண்பன் இல்லை கம்பேக்னா ஃபீல்டு விட்டு போகல. நான் அது எனக்கு புரியலைங்க. என்னன்னா கம்பேக்ன்றது என்ன தெரியுங்களா, சுத்தமாக ஒரு 10 வருஷம் சினிமா விட்டே காணாம போய், ஓகேங்களா, சினிமா விட்டே போய் ஆள் அட்ரஸ் இல்லாமல் காணாம போயிட்டு திரும்பி வந்து ஒரு புது படம் புது ப்ராஜெக்ட் அப்படி தொடங்கி அடுத்து நடிச்சு அது பெரிய ஹிட் ஆச்சுன்னா தான் கம்பேக்ஸ்ன்னு சொல்லணும். இது என்ன சினிமாவில் பாசனே எனக்கு தெரியல. அவர் சினிமாக்குள்ள படம் பண்ணிட்டு தானே இருந்தார். படம் பண்ணிட்டு தானே ஷூட்டிங் இருந்தாலும் கூட அவர் சினிமாக்குள்ள தானே அங்கே இருக்காரு. ஹிட்டு கொடுக்கல, பெரிய ஹிட்டு கொடுக்கல, இவர் ஹிட்டு கொடுத்துருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஓகே, அது நம்ம சொல்லலாம். கம்பேக்னா காணா போயிட்டு திரும்பி வரலையே, அந்த ஹிட்டு மாநாடு தானே. எனக்கு சந்தோஷம் தானேங்க. ஒரு நண்பன், ஒரு ஹீரோ, நம்ம படம் ஒர்க் பண்ண ஹீரோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நானும் அவர் ஒரு 1.5 வருஷம் லைஃப்பில் ஜர்ன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அவர் நல்லா இருந்தால் எனக்கு நல்லது தானே. நாளைக்கு என் நன்மையின் வகையில் போய் நிற்கலாம்ல, நான் நண்பான்னு சொல்லி நிற்கலாம்ல. ஒரு இடத்துல பார்த்தா கோபின்னு சொல்லி அவர் வருவார், அந்த நட்பு இருக்குல்ல. அவர் சந்தோஷமாக இருந்தால் தானே கோபின்னு, வெளியில் வந்தால் தானே பார்த்து கோபின்னு வருது. இப்போ நான் யாருமே மீட் பண்ணுறது இல்லைங்க வெளியில். யாருமே என் ஃப்ரெண்ட்ஸு யாருமே சினிமா ஃப்ரெண்ட்ஸு ஒரிஜினல் சினிமாக்காரங்கள யாருமே நான் மீட் பண்ணல. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு எந்த படம் இல்லை. ஏன்னா இப்போ மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ரிலீஸ்க்கு ஏதாவது கேட்டு வந்துட்டனோ அப்படின்னு நினச்சிட்டாங்க. பண்ணல, நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என் நட்பு இருக்குது. நான் எனக்குள்ள ஒரு அதை சொல்லுவோம், தம்பி தேவை கூட சொல்லுவோம், உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு இடம் போட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வச்சுக்கிறீங்கன்னு. ஆனால் அதில் இல்லைடா, அது ஒரு சேஃப் ஜோன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது தப்பாக கூட மேபி தப்பாக கூட இருக்கலாம், தம்பி சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். பட்டு ஜெயிச்சுட்டு இப்போ நான் போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான் என்னோடய நண்பர். இப்போ கரண்டில் இருந்துகிட்ருக்கீங்க, நீங்கள் நான் பேசிட்டோம். இப்போ வந்து ஒரு 7 வருஷத்தில் சினிமா 7-8 வருஷத்தில் சினிமா நிறைய மாறிடுச்சு. நிறைய அப்கமிங் டேரக்டர் நிறைய வந்துட்டாங்க உள்ள. இண்டஸ்ட்ரி டோட்டலாக ஒரு அவுட்லேட்டாக மாறி இருக்கு. ஆடியன்ஸும் பார்க்குற மாறிடுச்சு. அவங்க வந்து நின்று ஒரு டேரக்டர் வர்றாரு அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே இமீடியட்டாக சார் வணக்கம் சார்னுவாங்க ஃபங்க்ஷனில். இப்படி திரும்பி என்ன பார்க்குறப்ப தெரியாமல் கூட நிற்கலாம். இப்போ என் நண்பனாக இருக்கு, அவங்க தான் வந்து இவர் தான் டேரக்டர் தருண் கோபி. திமிரு காளை சார் நீங்களே சார் உங்கள் படம் பார்த்தேன் சார். நான் அந்த செகண்ட் ரியாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, 1லே எனக்கு கிடச்சிடணும் அந்த மரியாதை. அந்த 2க்கு சொன்ன பிறகு தான் எனக்கு அந்த மரியாதை கிடைக்கணும். வேண்டாம், நான் அந்த 1க்கு கிடைக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு நான் வந்து போய் நிற்கிறேன். அது உதாரணம் சொல்லணும்னா சமுத்திரக்கணி சொல்லுவான், எல்லா இடத்துலையும் எல்லார்ட்டையும் சொல்லுவான், மறைமுகமானு சொல்லியிருக்கேன் பேட்டியில். என்ன சொல்லுவான்னா, என்னடா அவன் வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றான். நான் ஃபங்க்ஷன் சினிமா ஃபங்க்ஷன் நாள் இந்த ஷூட்டிங்கிட்டே வந்தால் தானடா வரமாட்டேன்றான். அவன் நான் சொல்லுவேன், அவனை சும்மா ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறதுக்காக போவோம். போய் பார்க்குறப்போ வந்துட்டு என்ன நினைப்பாங்க, வெளியில் கேமராமேன் எல்லாருமே கேட்டு வந்திருக்கான் போங்கன்னு நினைப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஃபைனான்ஷியலாக கேட்டு வந்திருக்கான் போங்கன்னு நினைப்பாங்க. அப்படியே நினைப்பாங்க. அவங்களுக்கு சின்ன கேப்பிட்டீங்கன்னு அதானே ஃபீலிங். அதானே நம்ம ஃபீல்டை வந்து அப்படி பீக்கில் இருக்கிறப்ப காலைக்கும் திமிருக்கு நடுவில் வெறும் 8000 ரூபா வச்சுட்டுலாம் நான் காரில் போயிருக்கேன்.
ஓகே. அப்போ என்கிட்ட 8 கோடி ரூபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிலாம் ரிசீவ் பண்ணியிருக்கானுங்க. இல்லை பயங்கர பீக்கில் இருக்காங்களா, எங்கே பார்த்தாலும் தருங்கோபி தெலுங்குல இருந்து தருங்கோபின்னு சொல்லி அந்த பீக்கில் இருக்கிறப்ப அப்படி தான் நினைப்பானுங்க. இப்போ என்கிட்ட 8 கோடி இருந்தாலும் இப்போ அவங்க மற்றவங்க சொல்கிறேன் நல்லவங்க நினைக்க மாட்டாங்க, கொஞ்சம் கோணம் நல்லா புத்தி வச்சுருக்கவங்க மட்டும் என்ன நினைப்பாங்க, ஓ அப்படியா இதுதான் வந்துருப்பாரோ, அது எதுக்கு அந்த சங்கடத்தை கூட நண்பர்கள் கொடுக்கக்கூடாது, நானும் பட்டுக்கக்கூடாது. அவ்வளோ. நீங்கள் ஒரு டேரக்டராக நான் கேட்குறேன் சார், முன்னாடி நீங்கள் எடுத்த இந்த காலத்துலேயும் இப்போது வந்து சினிமா எப்படி சார் மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் 1969 ஸ்ரீதர் சார் கூட ஒர்க் பண்ணுறப்ப எடுத்த படம் என்னன்னா, ஏங்க நீங்கள் முன்னாடி எடுத்த காலகட்டத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு என்ன ஏங்க நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. முன்னாடி இப்போ நான் வந்து நான் படம் பண்ணுறப்ப ரோஹித் கனகராஜ் காலேஜ் முடிச்சிருக்காரு. காலேஜ் முடிச்சு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காரு பேங்க்கில். ஓகேங்களா? நான் வந்து சினிமா இது பண்ணிட்டு போகிறப்ப அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா? நான் நடிச்சிட்டு இருக்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. இப்போ டேரக்டர் 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான். அவன் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. கார்த்திக் சுப்ராஜ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே தான், எல்லாமே ஒரே ஏஜ் தாங்க. நாங்கள் பண்ண அதாவது என்னென்ன சொல்கிறதுன்னா ஒரே ஃபார்மெட்டு தாங்க, 9 ஃபார்மெட்டு தாங்க. டெல்லிங் ஆஃப் ஃபேன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாய் படத்தில் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்குள்ளே வந்து குதிச்சு வழியில் ஓடுவார், யாரோ உங்கள் வீட்டிலேருந்து குதிச்சு ஓடுறா நம்பி, ஏதோ அவளை கூட தொடர்ந்து ஓடுறா நம்பி பேச்சு மாறிக்கிட்டே போகும் இல்லைங்களா. அதுதான் இந்த காலகட்டத்தில் டெல்லிங் ஆஃப் வே தான் மாறுது, அவ்வளோதான். இப்போ கடன் எடுத்துக்கங்க, பழைய லைன் தான். நம்ம இதை எடுத்துக்கோங்க, இப்போ மகாராஜா பழைய லைன் தான். டெல்லிங் ஆஃப் வே இருக்கு இல்லைங்களா ஸ்க்ரீன்லே, அதுதான் உங்களுக்கு புதுசாக கட்டுறது. என் படம் திமிரு அப்பட்டமா சொல்கிறேனே, நான் ஓப்பனாக சொல்கிறேனே, என் படம் திமிரு சூரியன் படம் இருக்கு இல்லைங்களா, சூரியன் படம், ஜென்டில்மேன் படம், பாச்சா படம், அந்த படனுடைய டெல்லிங் ஆஃப் அந்த படத்தினுடைய பேஸ் மேடம் தான். ஒருத்தர் சீக்ரெட்டாக இருக்கும், அது யாருன்னு பார்த்தா பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஓகே, இது அதுதான் இப்பயும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அது ஃப்ளாஷ்பேக் சொல்கிறது புதுசாக இருக்கணும், அதுதான் பெரிய பெரிய ஹீரோ வச்சு இப்படி சொல்கிறது. இப்போலாம் பைக்கை பறக்க விட்டு தீயை பறக்க விட்டு பிரமாண்டம் பண்ணால் படடின்ட்டுவானுங்க. நம்ம ஆடியன்ஸ் அவ்வளோ புத்திசாலிங்க. இப்போ என்னென்னா கரெக்டாக அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத அளவுக்கு ட்விஸ்ட் இருக்கணும். ஒன்று நீ ஏமாத்து, இல்லை என்ன சிரிக்க வை. அரண்மனை 4 மாதிரி நீ சிரிக்க வச்சிரு, என்டர்டைன்மெண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணி பழைய ஃபார்மேட்டில் தான் சரி, என்ன சிரிக்க வச்சு நீ அனுப்பிச்சிரு. இல்லை என்ன கலங்க வை. ஏன்னா சில பேர் அழுகுன்னு வந்திருப்பாங்க, சில பேர் மனம் பாரம் இருப்பாங்க, கதறிட்டு போயிடுவாங்க, இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா. அதனால் வந்து எந்த காலம், அந்த காலம் சினிமா தோன்ற காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மா தான், அப்பா தான், மாமா தான், முறப்புண்ணு தான், காதலி தான், அவங்க சந்திருக்கிற பிரச்சனை தான் டிஃப்ரெண்ட்டு, அவ்வளோதான். அது டெல்லிங் ஆஃப் வே தான் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் மாதிரி எடுத்தீங்க சார், அந்த மாதிரி வில்லிக்கு ஒரு பொண்ணுங்களை உயர்த்தி நீங்க எடுத்தீங்க, கொஞ்சம் வீரமாக காமிப்பேன், அதான் நான் சொல்கிறேன். வேற யாரோ அந்த கிரெடிட் எனக்கு தான் கொடுக்குறீங்க, எனக்கு தான் கேட்குறீங்களா, எனக்கு தான் கேட்குறீங்களா, நீங்கள் தான் நான் தான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை நிறையா பேர் ஒரு டேரக்டர் சொல்லியிருந்தாங்க, அவரு படத்தில் தான் பொண்ணுங்களை பயங்கரமானாங்க. சிரிச்சேன், டேய் நம்ம படத்தில் பார்க்கலடா. அது என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கூட பிறந்தது 4 சித்திங்க, அம்மா மூத்தவங்க. ஓகேங்களா, நான் 5வது என் கூட பிறந்தவங்க 5 பேர், நாங்கள் 5 தம்பி, 5 பசங்க, பொண்ணுங்க கிடையாது. ஓகேங்களா, சித்தி பொண்ணுங்க இருக்காங்க. நான் வந்து வளர்ந்ததுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்திங்க, அந்த லேடிஸ் கூட்டத்துக்குள்ளே தான். அவங்க இருக்கிற அந்த அவங்க சின்ன வயசில் அப்பா அம்மாவாக இருந்துட்டாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் அவங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி. அந்த சின்ன வயசில் அவங்க போராட்ட கோணம், அந்த எதிர்த்து பேசுகிறது, எவனாக இருந்தாலும் ஒரு ஓங்கி மிதிக்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க. ஸோ சின்னதுலேருந்தே அவங்க கூட இருந்ததுனால வச்சதுனாலையும் நான் சில எனக்கு கேரக்டரைசேஷன் எங்கள் ஏரியாவில் அந்த மதுரை மாவட்டத்தில் கொஞ்சம் ஹார்ஷாகவே இருக்கும் வாய்ஸ் பொண்ணுங்களுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு நீங்கள் தீத்தட்டையை கொடுத்து அந்த கங்கடுப்பு இருக்கும், இப்போ அது நம்ம சிலிண்டர் தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேஸ்டவ் பார்த்து இது பார்த்துருக்கீங்களா, மண்ணெண்ணெய் பூச்சி அடிக்குது. ஓகே, அப்போ உங்களுக்கு புரியும். முன்னாடிலாம் வந்து விறகடுப்பு வச்சு தீத்தட்டை வச்சு வந்து ஊதுவாங்க, குழல் வச்சு. மற்றவங்களும் ஊத சொல்லுங்கள், மதுரைக்காரங்க ஊத சொல்லுங்கள், அது அப்படியே பண்ணுங்க, துப்புக்கு பிடிச்சிக்கோ. ஓகே, அவ்வளோ பேர் படித்தாங்க. ஸோ அந்த அது வந்து நம்ம பார்த்த விஷயம் தானே, சொல்கிறது தப்பு இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உமனுக்கு ஒரு வீரமான ஒரு கேரக்டர், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பாலாண்ணே பண்ணுவார். ஹீரோவிலும் பாலாண்ணே வந்து தான் செதுக்குவார். வீரமான முரட்டுத்தனமானதெல்லாம் பாலாண்ணே பார்த்துக்குவார்.
பொண்ணுங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் இந்த பக்கம். அதான் சார், நீங்கள் வந்து ஒரு பக்கம் வில்லித்தனமாகவும் கொடுப்பீங்க, அப்புறம் வீரமாகவும் காட்டுவீங்க. ஏன்னா ஹீரோக்கு எத்தாப்புல வில்லனுக்கா நிற்கணும்னா ஒரு பொண்ணை கொடுப்பீங்க. அதே மாதிரி ஹீரோயினை வந்து பின்னாடி சுற்றி அந்த மாதிரியும் இது 2 வேறையாகவும் காட்டுவீங்களே சார். அது என்ன தெரியுமாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணுமே, எனக்கு அதுக்குள்ளே லவ் வரணும், 2 பாட்டு வரணுன்றதுக்காக பண்ணுறாங்க. கமர்ஷியலுக்காக பண்ணுறதாங்க. எனக்கு ஹீரோனே இல்லாமல் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு படம் இருக்குன்னு ரொம்ப ஆசை. ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ பண்ணலாம்ல சார்? நீங்கள் இப்போ பண்ணோம்னா இப்போ வந்து இப்போ ஏன்னா நான் தப்பிக்கணுமே, அதுக்கு ஒரு கமர்ஷியல் தேவை. அதுக்கு என் படத்துல ஒரு அடிஷனல் ஹீரோனை போட்டு அதே மாதிரி சுத்ததாக விட்டுருக்கேன். உங்கள் வே ஆஃப் ரொமான்டிக் மட்டும் இன்னும் மாறல சார்? எந்த காலத்துலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் ஏன் லவ் பண்ணுவான், நான் பண்ணால் நல்லாயிருக்கும். 9 வயசு தான் இது, அவன் லவ் பண்ணிக்க போனான். ஓகே. உங்கள் அப்கமிங் ஃபிலிம் சார்? இப்போ தான் திமிர் 2. ஓகே. திமிர் 2 யார் வச்சு முடிச்சாச்சு. நான் தாங்க ஹீரோ. ஓகே. ஏமனத்தை போட்டு வேற போட்டு நான் தான் ஹீரோ. ஓகே. டேரக்டர் நான் தான். ப்ரொடக்ஷன் நம்ம ப்ரொடக்ஷன் தான். எல்லாமே வந்து ஓரளவுக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க தான். கிட்டத்தட்ட வந்து 140 நாள் ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே. 140 நாள். நைட் அப்டேட் மட்டும் 45 டேஸ் போயிருக்கு. ஏன்னா நான் டேரக்டராகவும் இருக்கேன், ஹீரோவாக இருக்கேன், ப்ரொடியூசராக இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு படம் மொத்தமாக நான் போயிடுவேன், சினிமாட்டே போயிடணும். அதனால் ரொம்ப சரிக்கு வச்சிருக்கு. அவன் ஃபஸ்ட்டாக போகிற அளவுக்கு ஓகே, அந்த அளவுக்கு தான் பண்ணியிருப்பேன். ஒரு 3 நான் படம் டேரக்ட் பண்ணுற படம் நம்ம அந்த தான் டேரக்ட் பண்ணானா, ஒருவேளை அப்டேட்டில் இல்லையோ அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அது வேணும்னே தான் பண்ணியிருக்கேன். எனக்கு அங்கே தேவைப்படுதுங்க, இன்னை தரக்குறவாக பார்க்கணும், அந்த கேரக்டரோட இன்னை தரக்குறவாக பார்க்கணும். அதுக்காக தான் பண்ணியிருக்கேன் நான்.